Ninth question. The sum of the series 1 by 1 factorial plus 1 by 2 divided by 2 factorial plus 1 plus 2 plus 3 divided by 3 factorial equals option A E, option B E by 2, option C 3 E by 2, option D 1 plus E by 2. இந்த question பாத்தீங்கன்னா CSIR exam June 2015ல கேட்டாங்க. இந்த questionோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C 3E by 2 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்ததுல இருக்கிறது செகண்ட் டேர்ம், தேர்டா இருக்கிறது தேர்ட் டேர்ம்னு எழுதலாம். அது மாதிரி n ஜெனரல் nth டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 1 plus 2 plus 3 plus etc up to n divided by n factorial எடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 factorial, செகண்ட் டேர்ம்ல 2 factorial, தேர்ட் டேர்ம்ல 3 factorial. அது மாதிரி மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்தோம், ரெண்டாவது டேர்ம்ல 1 plus 2 ரெண்டு டேர்ம் இருக்கு, அடுத்து தேர்ட் டேர்ம்ல 3 டேர்ம் ஆட் பண்ணிப்போம். இப்போ nth டேர்ம்ல n வரைக்கும் ஆட் பண்ணிப்போம். இப்போ nth டேர்ம்ல இந்த 1 plus 2 plus இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். சம் டு n நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n into n plus 1 divided by 2ன்றது தெரியும். சோ அந்த ஃபார்முலா நம்ம இங்க அப்ளை பண்ணும்போது n into n plus 1 divided by 2 into இந்த n factorial இங்க வந்துரும். இப்போ நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இந்த 1 plus 2 plus 3 plus etc up to n க்கு. அப்ப எப்படி வரும் நமக்கு இந்த n factorial திருப்பி எப்படி எழுதிக்கலாம் அப்படினா n factorial is equal to n into n minus 1 into etc up to 3 2 1 ன்னு வரும். சோ இதுல n into n minus 1 factorial ன்னு எழுதலாம். சோ அந்த மாதிரி எழுதும்போது கீழ இருக்கிற n factorial நமக்கு எப்படி வந்துரும்? n into n minus 1 factorial ன்னு வந்துரும். அப்படி போடும்போது இந்த n இந்த n நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப 1 by 2 into n plus 1 divided by n minus 1 factorial. இப்ப மேல இருக்கிற டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா 2 minus 1 ன்னு பிரிச்சுக்கிறோம். இப்ப plus 1ன்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா plus 2 minus 1 ன்னு பிரிச்சிட்டோம் அப்படினா n minus 1 ஒன்னு தனியா போடுங்க. ஏன்னா கீழ வந்து n minus 1 factorial இருக்கு, அதனால வந்து n minus 1 ஒன்னு கம்பைன் பண்ணிக்கலாம் and 2 divided by n minus 1 factorial தனியா போடலாம். அப்ப n minus 1 divided by n minus 1 factorial அப்படினா திருப்பி n minus 1 factorial எப்படி எழுதலாம் அப்படினா n minus 1 n minus 2 etc up to 3 2 1 இது வரைக்கும் இருக்கிறது நமக்கு n minus 2 factorial ன்னு வந்துரும். இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் n minus 1 ஒன்னு இருக்கு. நம்ம நார்மலா எழுதுறதா நம்ம 5 factorial ன்னு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 5 factorial நாக்க எப்படி எழுதுவோம்னா 5 4 3 2 1 ன்னு எழுதுவோம். இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது 5 into 4 factorial ன்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க நம்ம போடுறோம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த இதை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது n minus 2 factorial மேல வந்து ஒரு n minus 1 இருக்கும், கீழ ஒரு n minus 1 வந்திருக்கும், அது கேன்சல் ஆயிடும். இங்க பக்கத்துல இங்க ஒரு n minus 1 இருக்கும், இங்க ஒரு n minus 1 இருக்கும். அப்ப இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிட்டு n minus 2 factorial மட்டும் ஒரு டேர்ம் இருக்கும். ரெண்டாவது டேர்ம் பாத்தீங்கன்னா நமக்கு 1 divided by n minus 1 factorial. 1 by 2 நம்ம காமனா வெளில எடுத்தாச்சு. சோ அப்படி பாத்தீங்கன்னா 1 by 2 into summation 1 by n minus 2 factorial. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த இது காமனா எடுத்தது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 by 2 into 2 வந்து 1 ஆயிடும். summation 1 to infinity 1 by n minus 1 factorial. இப்போ நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். 1 by 2 into n is equal to 2 ல இருந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். n is equal to 2 ல இருந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 factorial 1, அடுத்து 1 போடும்போது 3 போடும்போது 1 factorial, அடுத்து 2 factorial 3 factorial. அப்ப e power x ன்றது என்ன ஃபார்முலா அப்படினா 1 plus x plus x square divided by 2 factorial plus x cube by 3 factorial plus etc. இதான் வந்து e power x ஓட ஃபார்முலா. அப்ப e power x ஓட ஃபார்முலா எப்படினா x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது x க்கு பதிலா 1 போடும்போது நமக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா இப்படி வரும். அப்ப 1 plus 1 by 1 factorial 1 by 2 factorial 1 by 3 factorial அப்படினா அதோட ஃபார்முலா e ன்னு கிடைச்சிரும். இங்க வெளில ஒரு 2 இருக்கு நமக்கு. அப்ப e by 2. அடுத்ததுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது டேர்ம்லயே அதே பேட்டர்ன்ல இருக்கு. 1 plus 1 by 1 factorial 1 by 2 factorial plus etc. அப்ப அது ஒரு e. அப்ப e plus e by 2 னாக்க 3 by 2 into e ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். சோ ஆப்ஷன் C 3e by 2 ன்றது தான் கரெக்டான ஆன்சர்.